ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி நெல்லிக்காய் துவையல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிக விட்டமின் சி சத்துள்ளது, ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஒரு 4 பெரிய நெல்லிக்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு மூடி தேங்காய் பூ, துளியோண்டு புளி, கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். நீங்கள் இந்த துளி புளி சேர்க்கறது எதுக்காகனாக்கா, அதே தான் முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த நெல்லிக்காயோட சில்லுங்கிற புளிப்பை அது சமன்படுத்துங்கிறதுனால இந்த புளி சேர்க்குறோம். புளிச்சக்கீரை கடையும் போது கூட நம்ம புளி சேர்த்து கடையத்தான் வழக்கம். அதே டெக்னிக் தான் இங்கேயும். இந்த அளவுக்கு தான் நான் இப்போ இங்கே புளி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நம்ம தேங்காய் பூ, மல்லித்தழை எல்லாமே சேர்த்து கொரப்பாக தண்ணியே சேர்க்காமல் இதை அப்படியே கொரப்பாக அரைக்கணும். நீங்கள் பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைச்சா கூட சரியாக இருக்கும். பொதுவாகவே தேங்காய் துவையல் ஆகட்டும், மற்ற துவையல் ஆகட்டும், நீங்கள் கொரப்பாக இருந்தால் தான் துவையல் சாதத்தில் கலந்து சாப்பிடவும் சரி, இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் நெல்லிக்காய் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி மட்டும் தேங்காய் கூட வச்சு அரைச்சிட்டு, புளி மல்லிலாம் வைக்க மாட்டாங்க, அதை தயிரில் கலந்துட்டு தாளிப்பு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்தா அருமையான நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடும். இப்போ துவையல் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு, இப்போ சாதத்தில் இந்த நெல்லிக்காய் துவையலை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அடடா, இந்த நெல்லிக்காய் துவையலோட ருசி எப்படி இருக்குன்னா, நல்ல உப்பு, புளி, காரம், அந்த நெல்லிக்காயோட தோற்பும் புளிப்பும் கொத்தமல்லி வாசமும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நாக்கில் ஒரு லேசான இனிப்பும், இதை வார்த்தையில் சொல்ல முடியல என்னால். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இப்போ உடனே செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்கணும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே நெல்லிக்காய் துவையில் இன்னொரு முறையிலையும் செய்யலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் வத்தல் 4 வறுத்து வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், புளி, இதே போல் பச்சையாக நெல்லிக்காயும் சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்க வேண்டியது தான். அதில் பச்சை கொத்தமல்லி சேர்க்க மாட்டோம். துவையலாக அரைச்சிட்டு அதில் கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்து துவையலாகவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். பச்சை மிளகாய் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒத்துக்காதுங்கிறவங்களுக்கு அந்த வரமிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் இந்த நெல்லிக்காய் துவையல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.